Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பயங்கரமான ஒரு டெரிஃபிக்கான ஒரு சூப்பரான ஒரு தரமான கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் பிசி பில்ட் தாங்க பண்ண போறோம். இந்த பிசி வந்து நான் சொன்ன மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எப்பயும் போல என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு இந்த தரமான பிசி பில்ட பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர் தான். நம்ம ப்ராசர் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா Ryzen 9 7900X ப்ராசர் தாங்க. இதுல வந்து 12 cores and 24 threads வந்துருது. அண்ட் கேஷ் மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 76 MB கேஷ் மெமரி வந்துருது. அண்ட் பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு 4.7 GHz அண்ட் பூஸ்ட் வந்து 5.6 GHz. ஒரு கேமருக்கு இதுக்கு மேல என்னங்க வேணும்? செம்மையான ப்ராசர். ஸோ இதுக்கான பர்ஃபெக்ட் மதர் போர்டு என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட B650 Tomahawk Wi-Fi அப்படிங்கிற மதர் போர்டு தாங்க. இதுல வந்து பேசிக்கா ஒரு 4 RAM ஸ்லாட்ஸ் வந்துருது அண்ட் 3 M.2 ஸ்லாட்ஸ் வந்துருது. அதுல 2 வந்து நமக்கு ஹீட் சிங்க் கூட கொடுத்துருக்காங்க. நிறைய NVMe's வந்து நம்ம ஹீட் சிங்க் கூட வரதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து நம்மளுக்கு 2.5G LAN கொடுத்துருக்காங்க. Wi-Fi அண்ட் ப்ளூடூத் வந்துருது. Wi-Fi 6 எனேபிள்டா இருக்கு. ஸோ ஆல் பேசஸ் கவர்டுங்க. ஒரு கேமிங்க்கு சூப்பரான ஒரு மதர் போர்டு. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து RAM தாங்க. ஸோ நம்ம G-Skillோட Trident Z Neo DDR5 RAM தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் 6000 MHzல RGB RAM செம்மையாக இருக்கும் நம்ம பில்ட் பண்ணும்போது. இது வந்து 16x2 டோட்டலாக 32GB யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ கேமிங்க்கு வந்து பக்காவாக இருக்கும். நம்ம ஃபியூச்சரில் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் இன்னொரு இதே மாதிரி ஒரு காம்போ ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து ஸ்டோரேஜ்க்கு தாங்க. ஸ்டோரேஜ்க்கு வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது NVMe SSD. என்ன SSD அப்படின்னு பார்த்தோம்னா XPGயோட S70 Blade 1TB SSD தாங்க. இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு 7400 to 7500 MB/s இருக்கும். ஸோ செமையான ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்கும். நம்ம கேம்ஸ் அண்ட் அதர் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதில் லோட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வளவலன்னு எல்லா காம்பனன்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் மெயினான காம்பனன்ட் பற்றி இன்னும் பேசவே இல்லை. கேமிங் பில்டுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. எஸ், நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து GPU தாங்க. இன்னும் இதுவும் வரல. ஸோ GPUனா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ற GPU வந்து Asusோட RTX 4070 சூப்பர் தாங்க. இது வந்து 12GB DDR6 வெர்ஷன் அண்ட் Asusோட டியூவல் எடிஷன் தாங்க. ஸோ கேமிங்க்கு அப்படிங்கிறப்போ 4070ங்கிறது வந்து செம்மையான கார்டு. எல்லா கேம்ஸும் வந்து அதாவது AAA கேம்ஸே வந்து ஹை டெஃபினேஷன்ல நம்ம செம்ம FPSல விளையாட முடியும். இந்த RTX 4070 கம்பைன் வித் Ryzen 9 7900X அப்படிங்கிறப்போ செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நீங்க ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் சரி, கேமிங் ஃபுல்லா பண்ணாலும் சரி, நீங்க எடிட்டிங் பண்ணாலும் சரி, இந்த பிசி வந்து தரமான ரிக்கா இருக்கும். ஸோ Ryzen 9லாம் போட்டிருக்கோம். நம்ம எஃபிஷியன்சி சூப்பராக இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி செம்மையாக இருக்கணும். ஆனால் இதுக்கு மெயினாக வந்து ஒரு கூலர் இருக்கணும். என்ன கூலர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கூலர் மாஸ்டரோட மாஸ்டர் லிக்விட் 360 அட்மாஸ் தாங்க. இது வந்து செம்ம எஃபிஷியன்சி தருவாங்க. சூப்பரான கூலிங் சிஸ்டம் இருக்கு அண்ட் நம்ம டெம்பரேச்சர்ஸ் வந்து செம்மையாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பில்டுக்கு இந்த கூலர் வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேபினட் அண்ட் SMPS தான் பார்க்க போகிறோம். என்ன SMPS யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா MSIயோட 850 watts கோல்ட் சீரிஸ் SMPS தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து PCIe 5.1 ரெடியாக வந்துருது. அண்ட் கோல்டு SMPS எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சி சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 87% வந்து எஃபிஷியன்சி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 80+ கோல்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹை லெவல் காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம கேபினெட்டும் வந்து சூப்பரான பிராண்டில் செம்ம குவாலிட்டியாக போடணும்னு சொல்லி நம்ம லியான்லியோட 216 பிளாக் கேபினெட் தான் போட்டிருக்கோங்க. இதில் வந்து 2 ஜைஜாட்டிக் ஃபேன்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும், ரியரில் ஒரு ஃபேன் வந்துடும். ஸோ நம்ம RGB ரேம்ஸும் இருக்குது, 360 கூலரும் போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து லுக்கு செம்மையாக இருக்க போகுது. நம்ம அசம்பிள் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பார்த்து விளையாடுறதுக்கான மானிட்டர் இங்கே அதை பற்றி சொல்லவே இல்லையே. இதோ சொல்லிடுறேன். ஸோ நம்ம மானிட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங்கோட Odyssey G5 மானிட்டர் தாங்க. இது வந்து 32 inch கர்வ் டிஸ்பிளேங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக கிடைக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 2K மானிட்டர் வித் 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 1 ms ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ நம்மளுக்கு வந்து செம்மையாக இருக்கும், சூப்பர் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பில்டை வந்து டோட்டலாக பண்ணிவிட்டு இந்த மானிட்டரோட கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
வந்து இந்த பிசியை டோட்டலாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. பார்க்க லுக்ஸ் வந்து செம்ம எலகண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 2 240mm ஃபேன்ஸ், பேக்கில் ஒரு ஃபேனு அண்ட் மேலே வந்து 360 கூலர் வச்சுருக்கோம். 3மே RGB அண்ட் கூலரோட பம்போட டிசைனும் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா கூலர் மாஸ்டர் அட்மாஸ் இது. ஸோ ஓவராலாக வந்து லுக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா செம்மையாக இருக்குங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமான டெரிஃபிக்கான சூப்பரான பிசியாக இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் ஆன் ஒரு கேமிங்க்கு நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதை எடிட்டிங் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா RTX 4070 சூப்பர் தான் போட்டிருக்கோம். அண்ட் நம்ம வந்து Ryzen 9 7900X யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் எடிட்டிங் ஆகட்டும், ஆர்கிடெக்சரில் யூஸ் ஆகட்டும், எதுக்குனாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ பிசி வந்து பீஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம் பிசி நீங்களும் பில்ட் பண்ணணும், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோரில் லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வரலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஃபோன் நம்பர்ஸும் கீழே இருக்குது, அதுக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துட்ருப்போம். இன்ஸ்டா ஐடியும் இருக்குது. அண்ட் நம்ம வெப்சைட் லிங்க்கும் கீழே இருக்குங்க. ஏதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்ன அப்படின்னா ரேம் தாங்க. ரொம்ப டிலே, நீங்கள் போட்ட டிலே, இந்த ஸ்பைடர் மேன் இவ்வளோ டிலே வராரு அப்படின்னு இருக்கும். என்ன சத்தியம் சொல்லணுமா? வளன்னு எல்லா காம்பனன்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா மெயினான காம்பனன்ட் பத்தி அட்மாஸ் கூலர் தாங்க போட்டிருக்கோம். இது வந்து நீங்க இப்படி கொடுத்துருந்தா எப்படிங்க? என்ன கூலர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா